ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம். தினசரி ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன நாள், என்ன கிழமை, கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன, இந்த சிறப்புக்கேற்ப நாளை நாள் நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த தாள்களை முதல்ல பார்க்கலாம். அதற்கு பிறகு நாம் தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்காக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாளை நாள் என்ன நாள் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதியாக வருது. அதுக்கப்புறம் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 5வது மாதமான ஆவணி மாதத்துடைய கடைசி நாள், அதாவது ஆவணி மாதத்துடைய 31வது நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய கடைசி திங்கக்கிழமை. இது ஒரு விசேஷமான ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம். இந்த திங்கக்கிழமை ஏன் விசேஷம்னு கேட்குறீங்களா? திங்கக்கிழமை ஆவணி மாதத்தில் வரும்போது சோமவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய விசேஷமான ஒரு விரதம் இருக்கிறலாம் என்று சொல்லப்படுது. பொதுவாக கணவன் மனைவிக்கிடையே சண்டை இல்லாமல் அந்யோன்யமாக இருக்கணும், சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருடைய ஆசையுமே. அந்த ஆசை இருக்கிறதுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருவருமே போராடுவோம். அப்படி போராடுவது மட்டும் இல்லாமல் தெய்வத்துடைய அனுக்கிரகமும் தேவை. அந்த அனுக்கிரகத்தை பெறுவதற்கு ஆவணி மாத திங்கட்கிழமை சோமவார நாள் என்று அழைக்கப்படக்கூடிய இதில் சிவன் பார்வதி கோவிலுக்கு போய் சிவன் பார்வதியை தம்பதியராக தரிசனம் பண்ணிட்டு வரணும். இதை செய்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு அதிசயமானது நடக்கும். இந்த அதிசயம் நிறைந்த நாளில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் என்று கிரகங்களுடைய அடிப்படையில் சில முக்கியமான தாள்களானது குறிப்பிடப்பட்ட அந்த தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆஸ் யூஷுவல் தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல் இந்நேரத்தில் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு முயற்சிக்குண்டான முன்னேற்றம் ஏற்படும். நாளை நாள் எதுவுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய கையில் தான் இருக்குது. இப்போ நாளை நாள் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்குமே பலன் கிடைக்கும். ஆனால் நீங்கள் எந்த விஷயத்துக்குமே முயற்சி செய்யாமல் அது பாட்டு வரும் அப்படின்னு அசால்ட்டாக இருந்தீங்கன்னா பலன் கிடைக்காது. நாளை நாள் உங்களுடைய பலவீனம் உங்களுக்கு தெரிந்திருக்கணும். அதுதான் நாளை நாள் ரொம்ப முக்கியம். பலவீனத்துக்கேற்ப நாளை நாள் முயற்சி செய்யும்போது உங்கள் முயற்சிக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். அதை விட முயற்சிக்கு உண்டான வருவாய் நாளை நாள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாளை நாள் முழு முயற்சி போடுங்க. அந்த கான்ஃபிடென்ட் எந்த அளவுக்கு நாளை நாள் இருக்கோ அந்த அளவுக்கு எல்லா காரியங்களும் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். அப்புறம் உடன் பிறந்தவர்களிடம் நாளை நாள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறையும். ஸோ உடன் பிறந்தவர்கள்கிட்ட மனவிட்டு பேசுங்க. நாளை நாள் உங்களுக்கு அதற்கான சான்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அந்த சான்ஸை நாளை நாள் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டிங்கன்னா திரும்ப இது போல் ஒரு சான்ஸ் கிடைக்காது. ஸோ அதனால் உடன் பிறந்தவர்கள்கிட்ட நாளை நாள் மனவிட்டு பேச பார்க்கோ வீடோ ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி பேசுங்க. அப்புறம் உங்களுக்கு புதிய நபர்கள் நாளை நாள் நிறைய அறிமுகமாக பேசுவாங்க. புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு வரும்போது அது கண்டிப்பாக மாற்றமான வாய்ப்பை உண்டாக்கும். அதனால் அந்த மாற்றமான வாய்ப்பை அக்செப்ட் பண்ணிக்க பாருங்கள். அது உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போக ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். அப்புறம் பாகப்பிரிவினை விஷயங்களில் நாளை நாள் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். அது தொடர்பாக நாளை நாள் ஏதாவது நீங்கள் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள். அதில் நாளை நாள் உங்களுடைய எதிர்பார்ப்பு முழுசாக நிறைவேறும். அப்புறம் வியாபாரம் தொடர்பாக நாளை நாள் எந்த விஷயங்கள் செய்கிறதாக இருந்தாலும் ஆர்வத்தோடு இன்ட்ரெஸ்ட்டோடு செய்யுங்க. இன்ட்ரெஸ்ட்டோடு கலந்து கொள்ளுங்கள். இது ரெண்டும் நாளை நாள் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நிச்சயமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயம் உண்டாகும். அப்புறம் எதிர்பாராத சில பயணங்கள் நாளை நாள் மேற்கொள்கிறதா இருந்தால் தாராளமாக பயணங்கள் மேற்கொள்ளுங்கள். அந்த மாதிரி எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்ளும்போது அதில் நாளை நாள் புதுமை ஏற்படும். ஒரு விதமான புகழ் நிறைந்த நாள் என்று கூட நாளை நாளை உங்களுக்கு சொல்லலாம். நாளை நாளே ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்பது உங்கள் அனைவருக்குமே இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் நடந்து தனுசு ராசிக்காரங்க பலனடைங்க. நாளை நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு. அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா நீல நிறம், அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா 7, அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தெற்கு. உங்களுக்கான நிறம், எண், திசை இதுதான் நாளை நாள் குறிப்பிடப்பட்டிருக்கு. எதற்கேற்ப நடந்து செயல்படுங்க. அப்புறம் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா கருத்து வேறுபாடு மறையும்.
பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா எதிர்பார்ப்பு நிறைவேறும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா புதுமையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நாளை நாள் நட்சத்திர வாரியாகவும் உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலனை ஷேர் பண்ணுறேன். மற்ற என்னை 11 ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கிறத நோட் பண்ணி பலனடைங்க. ஃபஸ்ட்டு மேஷ ராசி. நீண்ட நாட்களாக மனதை உறுத்தி வந்த சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவு எடுப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உயர் அதிகாரிகளிடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை மாற்றம் ஏற்படும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் உடல் சோல்வி ஏற்படும். சமூக பணிகள் இருப்பவர்கள் பொறுமையோடு செயல்பட்டால் நன்மை உண்டாகும். நாளை நாள் நன்மை நிறைந்த நாளுங்க. நெக்ஸ்ட் ரிஷபராசி. புதிய நபர்களுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். தடைப்பட்ட வந்த தனவரவு கிடைக்கும். வர்த்தக துறைகளில் புதுவிதமான உக்திகள் மூலம் லாபங்கள் பெறுவீங்க. பொருளாதார ரீதியான நெருக்கடி குறையும். பொன்பொருள் சேர்க்கையினால் சூழல் ஏற்படும். தானியம் மற்றும் ஆபரணம் தொடர்பான பணிகளில் லாபம் ஏற்படும். திறமை நிறைந்த நாளுங்க. நெக்ஸ்ட் மிதுன ராசி. ஆரோக்கிய விஷயங்களில் பொறுமை வேண்டும். வரவுகளில் சேமிப்பு மேம்படும். கடன் செயல்களில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கணும். மற்றவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றணும். ஆன்மீக செயல்களில் ஆர்வம் ஏற்படும். வியாபாரத்தில் மாற்றமான சூழல் உண்டாகும். கால்நடைகள் தொடர்பான விஷயங்களை விழிப்புணர்வோடு செயல்படணும். உங்களுக்கு சோர்வு மறைக்கூடிய நாளுங்க. நெக்ஸ்ட் கடகராசி. சமூக பணிகள் இருப்பவர்கள் வாக்குறுதி அளிக்கும் போது சிந்தித்து செயல்படணும். மனதில் வித்தியாசமான சிந்தனைகள் உண்டாகும். இன்சூரன்ஸ் பணிகளில் மேன்மையான சூழல் ஏற்படும். நிலுவையில் இருந்து இந்த செயல்களை செய்து முடிக்கிறது நல்லது. மனதில் ஒரு விதமான குழப்பம், அமைதியின்மையான சூழ்நிலை உண்டாகும். நாளை ஒரு நாள் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது நல்லது. நெக்ஸ்ட் சிம்மராசி. எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றம் உண்டாகும். அரசு விஷயங்களை பொறுமையோடு செயல்படணும். தவறிப்போன சில பொருட்கள் மீண்டும் கிடைப்பதற்கான சூழல் நாளை நாள் உண்டாகும். கல்வி தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படும். பயணங்களால் அலைச்சலும் புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கும். நண்பர்களால் ஆதரவு, பொருளாதார சிக்கல் குறையும். சாந்தம் நிறைந்த நாளுங்க. நெக்ஸ்ட் கன்னிராசி. காது தொடர்பான உபதைகள் அகலும். வித்தியாசமான புதிய முயற்சிகளை ஈடுபடணும். பங்காளி உறவுகளிடத்தில் பொறுமையோடு செயல்படணும். எதிர்பாராத சில உதவிகள் சாதகமாக அமையும். உடலில் இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும். பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும். நாளை நாள் அமைதி வேண்டிய நாளுங்க. நெக்ஸ்ட் துலா ராசி. வாக்கு சாதுரியம் மூலம் தடைப்பட்ட சில காரியங்கள் செய்து முடிக்கணும். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும். கற்பனை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். கவிதை மற்றும் இலக்கிய பணிகள் இருப்பவர்களுக்கும் முன்னேற்றம் உண்டாகும். எந்த ஒரு செயலும் விவேகத்தோடு செயல்பட்டு முடிவெடுக்கிறது நன்மை அளிக்கும். சுகம் நிறைந்த நாளுங்க. நெக்ஸ்ட் விருச்சிக ராசி. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சிறு சிறு குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். தாலிபலி உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். விவசாய தொடர்பான சிந்தனை மேம்படும். கொடுக்கல் வாங்கல கவனத்தோடு இருக்கணும். கூட்டு வியாபாரத்தில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பு கிடைக்கும். உடல் சோர்வில் சுறுசுறுப்பின்மை உண்டாகும். நலன் நிறைந்த நாளுங்க. நெக்ஸ்ட் மகர ராசி. குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை அறிந்து செயல்படணும். கல்வி தொடர்பான பணிகளில் மாற்றமான சூழ்நிலை ஏற்படும். வாக்கு சாதுரியம் மூலம் தடைப்பட்ட காரியங்கள் செய்து முடிக்க முடியும். உத்தியோக பணிகளில் மறைமுகமாக இருந்த இந்த திறமைகள் வெளிப்படுத்தணும். பொன்பொருள் சேர்க்கையானது ஏற்படும். இணைய சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழல் உண்டாகும். நாளை நாள் பயம் விலகக்கூடிய நாளுங்க. நெக்ஸ்ட் கும்பராசி. சிறு தொழில் புரிபவர்களுக்கு சற்று கவனத்தோடு இருக்கணும். முயற்சிக்கான அங்கீகாரம் கிடைக்கும். பத்திர தொடர்பான பணிகளில் மேன்மையான வாய்ப்பு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் மாற்றமான வாய்ப்பு அமையும். உங்கள் மீது இருந்து வந்த போட்டி பொறாமல் குறையும். எதிர்பாராத சில கடன் சார்ந்த உதவி கிடைக்கும். நாளை நாள் பக்தி நிறைந்த நாளாக இருக்கணுங்க. நெக்ஸ்ட்டு மீன ராசி. மனதில் தானிய விருத்திக்கான எண்ணம் அதிகரிக்கும். பொருளாதார தொடர்பான நெருக்கடி குறையும். குடும்ப பிரிவுகளுடன் கலந்து ஆலோசிப்பது மனதிற்கு புதிய நம்பிக்கை உண்டாக்கும். சேமிப்பு தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் மூலம் நன்மை உண்டாகும். குடும்ப நபர்களோடு விட்டு கொடுத்து செல்லும். நாளை ஒரு நாள் பொறுமை நிறைந்த ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்கள் ராசிக்காரங்க ஒவ்வொருவருமே உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து நாளை ஒரு நாள் பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்
அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.